இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரே தஹஜத்தில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய சக்தி மிக்க ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மிகவும் இலகுவான ஒரு அமல்தான். இதற்கு நாம் 15 நிமிடங்கள் செலவு செய்தால் போதுமானது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு நீங்கள் லட்சக்கணக்கான தேவைகளினை கேட்டால் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு மறுக்காமல் கபூலாக்கி தருவான். ஏனென்றால் இதை ஓதி லட்சக்கணக்கான மக்கள் பலனடைந்து விட்டார்கள். யார் எப்போது ஓதினாலும் இன்ஷா அல்லாஹ் துஆ கபூலாகும். தஹஜ்ஜத்தில் இதை ஓதுவது என்பது மிகவும் பொருத்தமான ஒரு அமல். ஏனென்றால் நம்மில் பலருமே தஹஜ்ஜத்தில் இந்த திக்ரை ஓதி நிறைய முறை அதில் வெற்றியும் கண்டிருப்போம். எனவே சிறந்த தஹஜ்ஜத்துடைய வேளையில் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவீர்கள். ஏனென்றால் நமக்கு எப்போதுமே தஹஜ்ஜத் என்பது உயர்ந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் எப்படியாவது ஒரு தஹஜ்ஜத்திலாவது இந்த திக்ரை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். உங்களுடைய வாழ்நாள் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் கேட்டால் கூட அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். ஏனென்றால் இது அப்படியான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுக்கு பிடித்த நேரத்தில், அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய நேரத்தில் இதை செய்வது எவ்வளவு ஒரு பொருத்தமான அமலாக இருக்கும். முதலாவதாக நாம் என்ன ஓத வேண்டும் என்றால், ஹுவல்லாஹு, அவனே அல்லாஹ். அதற்கு பிறகு யா அல்லாஹு, யா ரஹ்மானு, யா ரஹீமு, யா அர்ஹமர் ராஹிமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரே ஒரு தஹஜ்ஜத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் போதுமானது. ஏனென்றால் நம்மில் பலருக்குமே யா அர்ஹமர் ராஹிமீன் என்பதை நாம் தஹஜ்ஜத்தில் ஓதி பலனடைந்து இருப்போம். இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கக்கூடிய இஸ்முல் ஆலம், அல்லாஹ்வுக்கு பிடித்த அல்லாஹ்வுடைய பெயர். இதை கூறி கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். இன்ஷா அல்லாஹ் யாரையுமே கைவிட மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு அமல். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு கூட தஹஜ்ஜத்தில் இந்த முறையில் ஓதிவிட்டு என்ன தேவை இருக்கின்றதோ, என்ன ஆசை இருக்கின்றதோ அதை கேளுங்கள். ஆனால் ஒரு விடயம், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் இவ்வளவு அமல் செய்து கொண்டிருக்கின்றேன், எவ்வளவோ அவனிடம் கேட்டுவிட்டேன், அவன் எனக்கு தரவே இல்லை என்று நீங்கள் கவலை கொள்ளலாம். நமக்கு எது சிறந்தது என்று நம்மை விட அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் எம்மை படைத்தவன். அவன் தருவது அனைத்தும் நன்மைக்கே. ஆனாலும் நாம் கேட்பதை நிறுத்திவிடக்கூடாது. அவனுக்காக அமல் செய்து அவனை வணங்குவதை நாம் நிறுத்திவிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம் எதை கொண்டு கேட்டால் பதில் தருவானோ அதை கொண்டு தான் நாம் கேட்க வேண்டும். யா அர்ஹமர் ராஹிமீன் என்பது இஸ்முல் ஆலம், அல்லாஹ்வுக்கு பிடித்த அல்லாஹ்வுடைய பெயர். இதை கூறி கேட்டால் நான் தருவேன் என்றால் இப்படியாக அலையுங்கள். யா ரஹ்மான் என்று அலையுங்கள், யா ரஹீம் என்று அலையுங்கள் என்று அல்லாஹ்வே கூறுகின்றான். அதனால் இந்த திக்ர் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.